ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆக்டர், என்டர்பிரினர், ஃபார்மர் அண்ட் இந்தியன் பொலிட்டீஷியனாகவும் இருக்கக்கூடிய நம்ம நெப்போலியன் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சிராப்பள்ளியில் தான். இவர் திருச்சிராப்பள்ளியில் சென்ட் ஜோசப் காலேஜில் தான் தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரேசன் துரைசாமி அப்படிங்கிறது தான். இவருக்கு ஆக்டிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு தன்னோட 27வது வயசுல உதயம் அப்படிங்கிற தெலுங்கு மூவியை தமிழ்ல சிவா அப்படின்னு சொல்லி டப்பிங் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மூவியை இவர் பார்த்திருக்காரு. இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு தானும் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இவருக்குள்ள வந்திருக்கு. இவர் தன் கனவை நிறைவேற்றுறதுக்காக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகியிருக்காரு. இவர் முதலா 1991 நம்ம பாரதி ராஜா அவர்களோட டைரக்ஷன்ல வெளியான புது நெல்லு புது நாத்து அப்படிங்கிற படத்துல தான் முதலா தன்னோட சினிமா கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா இவரு நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் நகரில், சின்னத்தாயே, பரதன், நாடோடி தென்றல், ஊர் மரியாதை, இது நம்ம பூமி, முதல் சீதனம், தலைவாசல், பங்காளி, அபிராமி, கேப்டன் மகள், இத்தனை படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டு இருந்த இவருக்கு 1993 வெளியான ஒரு மூவில ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா உதயகுமார் அப்படிங்கிறவங்க. இந்த மூவில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா, ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இவர் வல்லவராயன் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர்ல இவர் வேற லெவல்ல சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவருக்கு வேற லாங்குவேஜஸ்ல நடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா கிடைச்சிருக்கு. எஜமான் மூவியோட சக்சஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவருக்கு 1993 மலையாளம்ல தேவசுரம் அப்படிங்கிற ஒரு மூவில நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பராகவே அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சிகள், முன்னறிவிப்பு, ராஜாதி ராஜ, ராஜகுலுத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜன் அப்படிங்கிற மூவில இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லதே நடக்கும், தர்மசீலன், மறவன், எங்க முதலாளி அப்படிங்கிற மூவில ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவர் ஆக்ட் பண்ண இன்னொரு மூவி வேற லெவல்ல பயங்கரமா ஹிட் ஆச்சு. இந்த மூவில இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல எல்லாராலையுமே பாராட்டப்பட்டுச்சு. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜா அவர்கள். இந்த படத்துல விஜயகுமார், ராதிகா இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலயும் இவர் சிவனாண்டி அப்படிங்கிற வில்லன் கேரக்டர்ல வேற லெவல்ல சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படம் தான் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான படம் சொல்லலாம். அதுதான் கிழக்கு சிமையிலே அப்படிங்கிற படம். இது வரைக்கும் வில்லனாவும் சின்ன சின்ன ரோல்லையும் நடிச்சிட்டு இருந்த இவருக்கு 1994 ஒரு மூவில ஹீரோவா ஆக்ட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பயோகிராபிக்கல் கிரைம் ஆக்ஷன் மூவி தான். இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதாப் போத்தன் அப்படிங்கிறவங்க. இந்த படத்துல நெப்போலியன், சரண்யா இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பர்சனோட உண்மையான வாழ்க்கையை படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நெப்போலியன் அவர்களுக்கு பதிலா மம்முட்டி அவர்களை தான் நடிக்க வைக்கலான்னு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு டேட் இஷ்யூஸ் இருந்ததுனால நெப்போலியனை இந்த படத்துக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாசிட்டிவான ரிவ்யூவா தான் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் வில்லனாவும் சின்ன சின்ன ரோலையும் நடிச்சிட்டு இருந்த நெப்போலியன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வேற லெவல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூ தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான ஒரு படமா தான் அமைஞ்சது. அதுதான் பாத்தீங்கன்னா சீவலப்பேரி பாண்டி அப்படிங்கிற படம். இந்த மூவி தான் பாத்தீங்கன்னா இவரோட லைஃப்லயே ஒரு மைல்ஸ்டோன் மூவியா அமைஞ்ச படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல இவருக்கு நல்ல நேம் கிடைச்சது. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மனிதன் அப்படிங்கிற படத்துல இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தோழர் பாண்டியன், தாமரை, மணிரத்னம், வனஜா கிரிஜா, ராஜமுத்திரை, முத்துக்காலை, சின்னமணி, என் பொண்டாட்டி நல்லவ, தமிழச்சி, அசுரன், மாமனிதன், தாயகம், முஸ்தபா, புதிய பராசக்தி, ராஜாளி அப்படிங்கிற மூவிலலாம் இவர் சின்ன சின்ன ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. திரும்பவும் பாத்தீங்கன்னா இவர் 1997 பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு மூவில ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா அப்படிங்கிறவங்க. இந்த படத்துல நெப்போலியன், குஷ்பு, ஊர்வசி இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவா அவர்கள் தான். இந்த படமும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ரிவ்யூ வாங்கி 175 டேஸ்க்கு மேல ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் அடிச்ச ஒரு மூவி தான். அதுதான் எட்டுப்பட்டி ராசா அப்படிங்கிற படம். 1998 கிழக்கும் மேற்கும், பகவத் சிங் அப்படிங்கிற படங்கள்ல இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாயா, எதிரும் புதிரும், சுயம்வரம், பொன்விழா, சிவன், கரிசக்காட்டு பூவே, மனுநீதி, கலகலப்பு, வீட்டோடு மாப்பிள்ளை, மிட்டா மிராசு, தென்காசி பட்டணம், விருமாண்டி, அடிதடி, ரிமோட், ஐயா, வீரண்ணா, வட்டாரம், போக்கிரி, சண்டை, தசாவதாரம், ஆயுதம் செய்வோம், அழகர் மலை, பொன்னர் சங்கர்,
சங்கர், கிடாரி, முத்துராமலிங்கம், சென்னையில் ஒரு நாள், சீமராஜா, சுல்தான், அன்பறிவு, லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வல்லவனுக்கும் வல்லவன் அப்படிங்கிற படத்துல இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் மற்ற லாங்குவேஜ்ல என்னென்ன படங்கள்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளம்ல தேவசுரம், காந்தீவம், த வாரண்ட், ராவண பிரபு இந்த படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. தெலுங்குல குந்தி புத்ருடு, ராயலசீமா ராமண சௌதாரி, ஓய் சலீம் இந்த படங்கள்ல இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. கன்னடால கவர்மெண்ட், ஜெயசூர்யா, பில்லாரங்கா, ரவுடி பிரதர்ஸ் இந்த படங்கள்ல இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வெறும் ஆக்டர் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு சிங்கரும் கூட. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1995ல ரிலீஸ் ஆன என் பொண்டாட்டி நல்லவ அப்படிங்கிற படத்துல பொண்ணுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருக்காரு. அண்ட் 1999ல எட்டுப்பட்டி ராசா அப்படிங்கிற படத்துல எட்டுப்பட்டி ராசா அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருக்காரு. அதே போல 2005ல வீரண்ணா அப்படிங்கிற ஒரு மூவில வீரண்ணா அப்படிங்கிற ஒரு சாங்கை பாடியிருக்காரு. நெப்போலியன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மூவிலையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாம் லோகன் அப்படிங்கிறவங்க தான். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு டாக்டர் கஹீர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெவில்ஸ் நைட், டான் ஆஃப் த ரெயின் ராகு அப்படிங்கிற ஒரு மூவி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் மோர் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு மூவியை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. மித்தேட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இவர் எப்படி அதுக்குள்ள என்டர் ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியில KN நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வெல்ஃபேர் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இந்த KN நேரு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெப்போலியன் அவர்களோட அங்கிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் மூலமா தான் பாத்தீங்கன்னா இவர் கட்சிக்குள்ள என்டர் ஆகியிருக்காரு. நெப்போலியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2001ல வில்லிவாக்கம்ல நடந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி MLAவா அந்த ஊர்ல பதவி ஏற்றிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2009ல நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல இவர் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இன் யூனியன் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இவர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2014ல DMK கட்சியில இருந்து வெளியே வந்து BJPல ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால செட்டில் ஆகிட்டாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் 1993ல ஜெயசுதா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுஷ், குணால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பையனான தனுஷ் அப்படிங்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோய் வந்திருக்கு. இந்த நோயின் காரணமா அவரால் தனியா வந்து எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. அவருக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கணும். இது மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வெளியே போற டைம்ல எல்லாருமே அவரை ரொம்பவே டிஃப்ரெண்டா பாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு ரொம்பவே பிடிக்காம இது மாதிரி நோயால பாதிக்கப்பட்ட இவர் நம்ம இந்தியாவில் எங்கேயாவது வெளியே போகும்போது இவரை ரொம்பவே டிஃப்ரெண்டா எல்லாரும் பாக்குறது இவருக்கு சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கு. வீல் சேர்ல வெளியே போயிட்டு வரதுக்கான வசதி வாய்ப்புகளும் நம்ம இந்தியாவில் ரொம்பவே குறைவா இருக்கு. இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இவரோட மகனுக்காக இவர் அமெரிக்கால போய் செட்டில் ஆகிட்டாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளுமே ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால தன்னோட மகனுக்காக இவர் அங்க போய் செட்டில் ஆகிட்டாரு அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறதா நியூஸ்ல வெளிவந்துட்டு இருந்த டைம்ல பாசிட்டிவ், நெகட்டிவ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்து அவங்கள பத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடைகளை எல்லாத்தையுமே தகர்த்து இவங்க கடந்த 2024 வருஷத்துல ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோ நகரத்துல அக்ஷயா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா அழகா போயிட்டு இருக்கு. இந்த அக்ஷயா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த ஒரு தமிழ் பெண் தான். இந்த கல்யாணத்துல நிறைய திரை பிரபலங்கள் கலந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இவரோட இரண்டாவது மகனான குணால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வான்ட் டு see you அப்படிங்கிற ஒரு மியூசிக் வீடியோவை டைரக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நெப்போலியன் அவர்கள் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997ல எட்டுப்பட்டி ராசா அப்படிங்கிற படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஸ்பெஷல் பிரைஸை இவர் வின் பண்ணியிருக்காரு. 1998ல கலைமாமணி மற்றும் MGR அவார்டை இவர் வாங்கியிருக்காரு. 2007ல கலைஞர் அவார்டு இவர் வாங்கியிருக்காரு. நம்ம நெப்போலியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டை நடத்திட்டு வராரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் 300 ஏக்கர் நிலப்பரப்புல விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவரோட டோட்டல் நெட்வொர்த் பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கும் மேல சொத்து மதிப்புகளை வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. நம்ம நெப்போலியன் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.